ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் போட்டாச்சு, கிச்சன் டூர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னா, இந்த 5 கலர் இருக்கிற இந்த ட்ராரில் என்ன நான் வச்சுருக்கேன் இந்த ட்ராரில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளோட முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி அதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற எல்லோ கலர் பாக்ஸை பார்த்துக்கலாம். எல்லோ கலரை ஓப்பன் பண்ணிடலாமா? இதுதான் என்னோடய ஃபேவரட், அதனால தான் இது முதல்ல இருக்குது. பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. எல்லோ கலர் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருவேன். அப்புறம் எப்போயாவது தேவைப்படுறப்போ கிடந்து தேடிட்டுருப்பேன். இங்கே பாருங்கள், நெயில் பாலிஷ் மட்டும் எத்தனை கலர் இருக்குன்னு. இது 10 இது வச்சுருக்கேன். இது 2 லிப்ஸ்டிக் வந்து நம்ம வந்து டார்க்காக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதிகமாக யூஸ்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து நெத்தியில் வைக்கிற வந்து ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, ஐலைனர் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஆனால் இருக்கும், எல்லோரும் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தா மறுபடியும் நம்மளோட கேட்ச் கிளிப்ஸு, சென்டர் கிளிப்ஸு, அப்புறம் அதில் இது வந்து ஒரு ஹாரம். இந்த ஒன்று தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வாங்கி ஒரு 7 வருஷம் இருக்கும். இதுதான் இதோட மேட்சிங் இயர்ரிங்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்மல் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி நம்ம செகண்டாக இருக்கிற பர்பிள் கலர் டப்பாவை எடுத்துக்கலாம். இந்த டப்பாவை பாருங்கள். இந்த டப்பா அதுக்கடுத்து நம்மளோட முக்கியமான டப்பா. இது வந்து நம்மளோட ஹெர்பல் பவுடர். இது வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இயற்கை எந்த கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாடி ஸ்ப்ரே, சன்ஸ்க்ரீன் மட்டும் நம்மள்ட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் சன்ஸ்க்ரீனு. இவன் ஒருத்தன் எடுத்துகிட்டு உடையில் எடுத்துகிட்டு கிடக்குறான். இது லிப் பாம், சன்ஸ்க்ரீன். இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து டே க்ரீமாக, இது தெரிய மாட்டேங்குது, கிளார் அடிக்குது. இது குட் வைப்ஸ்லேருந்து இது வந்து டே க்ரீமு. அதே மாதிரி நைட் க்ரீமும் இருக்கும். இந்த ஒரு நைட் க்ரீமு. இது நைட் க்ரீமு, டேயும் நைட்டும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இங்கே இருக்கும். லோஷன். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு வாங்கினேன். அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அவினேஷ் வச்சிருக்குட்டி. சரி, ஓகே, அடுத்த டப்பா பார்க்கலாமா? இது பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. சிஸ்ஸரு, அப்புறம் வந்து இது வந்து நூல் பாக்ஸு செட்டாக வாங்கிட்டேன். அப்படி ஸோ ஒவ்வொரு டைம் ஒன்றுனா வாங்கிட்டு இருக்கிறத விட செட்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து நம்ம லேஸ் தைக்கிறதுக்கு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா பாபின், அந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அடுத்த பாக்ஸில் கொஞ்சம் நூல், வெளியில் எடுத்த லூஸில் நான் தனியாக வாங்கின நூல், அந்த மாதிரி டேப்பு அதெல்லாம் வச்சுருப்பேன். கொஞ்சம் எல்லாமே மிஷின் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் கீழே பார்த்தா அதோட நம்ம கழுத்து டிசைன், கைக்கெல்லாம் டிசைன் வெட்டும்போது நம்மளுக்கு அளவு தெரியல அப்படின்னா இதை வச்சு கரெக்டாக வெட்ட தெரியலன்னா இதை வச்சு வெட்டிக்கிறதுக்காக. இதில் வந்து பாபின், கேஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா எடுக்கும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இங்கே ஒருத்தன் என்னை எதுவுமே பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். சரி, அடுத்த பாக்ஸ் பார்க்கலாமா? அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது நம்மளோட சாக் பீஸ் பாக்ஸு. நம்ம மாஸ்டர் அதிகமாக எழுதிடுவார், அதனால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து பெரிய பாக்ஸாக வாங்கி வச்சுட்டோம். சாக் பீஸ் பாக்ஸு இதுதான். அப்புறம் செல்லோ டேப்பு, கால்குலேட்டர், பழைய மொபைல் கவரு, அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனு, எதுக்காக தேவைப்படும், ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுன்றதுக்காக வாங்கினது. அதுக்குள்ளே கிடக்கு. கொஞ்சம் சில்லற காசு சேர்த்து வச்சுருப்பேன். என்கிட்ட 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சுருப்பேன். அதுதான் இதில் இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள். இதில் வந்து கண்ணாடி பாக்ஸு, என்னோடய கண்ணாடி, ஆவினேஷோட கண்ணாடி, ட்ரிம்மரு, அந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து ஆளுக்கு 2 கண்ணாடி யூஸ் பண்ணுவோம், 3 பேருமே. அதனால் 3 பேருக்குள்ள கண்ணாடி பாக்ஸும் அதில் இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்ஸு. எங்கேயாவது வெளியில் போகும்போது ஃபோன் வச்சு கொண்டு போகிறதுக்கு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான பொருள் வச்சு கொண்டு போகிறதுக்காக இந்த பர்ஸு. அப்புறம் இது நான் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக வாங்கின புக்கு. இதெல்லாம் ஆவினஸோட ஐட்டம்ஸ். அவனோட ஸ்கூல் பாக்ஸு, க்ரையான்ஸு எல்லாமே இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து ஆவினேஷ் பற்றி அன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணி இவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறது எப்படி இருக்க போதோ தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் வந்து சரியாயிரும், நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து நான் ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்கள் பையனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து என்ன வேணும்? அப்புறம் ஒருத்தவங்க இவனை பற்றி இவனோட வயசு என்னெல்லாம் விசாரிச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் கமெண்ட் வரும்போது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு யூடியூபர் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுற இந்த கமெண்ட்ஸும் தான் வந்து காரணம். எவ்வளோக்குள்ள நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருதோ அதை பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஓஹோ, நம்மளை ஆதரிக்கிறதுக்கும் இத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று ஹாப்பியாக வீடியோ போடுவாங்க நெக்ஸ்ட்டு வீடியோ. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, சரி நம்ம வீடியோஸ்க்கு இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயம் கடைசியாக, அவினேஷ் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்கூலில் போய் பேசலான் இருக்கோம். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆர்வமாக இருக்கிறேன் நானும். ஓகேவா? என்ன நடக்குது ஸ்கூலில், என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ.